இல்ல தள்ளி வாசிக்கிறதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு, அதெல்லாம் அடுத்து சொல்றேன். அது அவ்வளவு கரெக்டான இதுவும் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ஜென்ரல் நாலேஜ்னா தமிழ் கிளாஸஸ்ல, மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸஸ்ல மாணவர்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. அது இவங்க எப்படி அதை பயன்படுத்தி இருக்காங்க, எப்படி பயன்படுத்தணுன்றதுக்கும் இந்த வீடியோ. இதுல நிறைய இருக்கு, நான் போக நிறைய பேசுறேன். முதல் பேசிக் சொல்றேன். இந்த வீடியோ முதல் யாருக்கு பார்த்தீங்கன்னா, தெரியாதவங்களுக்கு, பேசிக் நாலேஜ் தெரியாதவங்களுக்கு, அதாவது என்ன மாதிரி நிறைய பேர், எவ்வளோ பேர் தெரியாதவங்க இருக்காங்க, தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படுறவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பண்றேன் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம், பட் இதுல அது இல்லை விஷயம். நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம் தான் மாதிரி வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். முதல் இப்போ எப்படி லயம் எப்படி பிரியுது? லயம்னா என்ன? சவுண்டா பேசு, மைக் எடுத்து பேசு. 1 + 1 1 தமிழ்ல சொல்லு, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. 1 1 1 2 2 4 4 4. நீ என்ன கூட்டல் கணக்கு சொல்ற மாதிரி சொல்றியே. இப்போ லயம் எப்படி பிரியுது? லயம்னா என்ன? 1 2 4 அப்படியே டபுள் ஆட் பண்ணிட்டு. அதுக்கு எதனா எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் 1 அப்ப 2 1 1 2 அப்ப 2 2 2 4 4 4 8 8 8 16 16 32 அந்த மாதிரி. இப்படிதான் லயம் பிரியும். லயம் எப்படி பிரியுதுன்னு பார்த்தா, முதல் 1 ஆட் ஆயிடும். இந்த 1 சேர்த்தா 2. அதுக்கப்புறம் இந்த 2 கூட 1 சேராது. அப்படி ஒரு லயமே கிடையாது. ஒரு கதியிலுமே நான் சொல்றேன். நான் சொல்றது சதுசுர கதி வரையும் தான். இந்த சதுசுர கதி எப்படி பிரியுது? முதல் 1, அப்புறம் 1 1 2. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 4 நீங்க சொன்னீங்க, ஒரு அக்ஷரத்துக்கு 4. இப்போ 4னா இப்போ 4 4 8. அப்புறம் இதுக்கப்புறம் 8 4 சேராது, அங்க லயம் கிடையாது. அது 8 8 16 தான் லயமே. அடுத்தது 16 8 சேராது. 16 16 32 32 64 64 64 64 128 128 128 256. இப்படிதான் லயம் பிரியும். என்னது? லயம் இப்படிதான் பிரியும். இடையில ஒரு காலப்பிரமாணம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம பாட வரிசையிலேயே இருக்கு, அது நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ 1ஆம் காலம் ஒரு தாக்கிட்ட கிட்டத்தைக்கு, ஒரு தத்தி தொம்னம், ஒரு தாக்கிட்ட கிட்டத்தைக்கு சொல்லுங்களேன். கி ட கி ட த கி தி. இது எத்தனாம் காலம்? 1ஆம் காலம் நம்ம சொல்றோம். இப்ப இதுக்கு அடுத்த காலம் எப்படி வருது? முதல் 1ஆம் காலம் எத்தனை அக்ஷரம் வந்தது? 8 அக்ஷரம் வந்தது. லயம் விளம்ப லயம் வந்தது. இப்ப அடுத்தது சொல்லுங்க. இது எத்தனா கால பிரமாணம்? 2வது கால பிரமாணம். தா கிட்ட கிட்ட தக்கி தா. இது எத்தனை அக்ஷரம் வருது? 4 அக்ஷரம் வருது. முதல்ல வந்தது 8 அக்ஷரம். இப்போ அந்த லயத்துக்கும் இந்த லயத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? பாதி % வித்தியாசம். இப்ப இதோட இது 4 கரெக்டா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சா? அதோட 4 தான் எக்ஸ்ட்ரா ஆகுது. அர்த்தமா புரியுதா? అర్థం అవుతుందా? దానికినా దీని ఇది ఎట్లా ఎక్కుతుంది? 4 4గా ఎక్కుతుంది. ముందు 8 వచ్చింది, నెక్స్ట్ ఎంత వస్తుంది? 4 వస్తుంది. 6 అనేది లేదు. అర్థమవుతుందా? ఫస్ట్ 8 வந்தது, இப்ப அதுல பாதி 4 வந்துருச்சு. காலப்பிரமாணம் எப்படி வந்திருக்கு பாருங்க. அதுல 3வது ஒரு ஸ்பேஸ் இருக்கு. 8ல 2 4 6 8ன்னு இருக்கு. ஆக்சுவலா அது 6ன்னு ஒரு பேஸ் இருக்கு. அந்த பேஸ் வரல. இதுல 8ல பாதி 4 தான் வந்திருக்கு. இது 2வது காலப்பிரமாணம். இப்ப அடுத்தது 3வது காலப்பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு.
ஆனா இப்ப மூணாவது காலபிரமான்னு சொல்றேன் பாருங்க, அது சொல்லுங்க, நான் அதுக்கு அடுத்த விளக்கம் சொல்றேன். தா கிட்ட கிட்ட தைக்கி தி கிட்ட கிட்ட தைக்கி தொம் கிட்ட கிட்ட தைக்கி நம் கிட்ட கிட்ட தைக்கி தா. முதல் காலபிரமாணம் எப்படி வந்தது? 8 அக்ஷரம் வந்தது. இப்ப அதுக்கு அடுத்த காலபிரமாணம் அதுல பாதி அப்படியே 4 அக்ஷரம் வந்துருதா? இப்ப அதுக்கு அடுத்த காலபிரமாணம் 2 அக்ஷரம் வருது. 4ல இருந்து பாதி 2 ஆயிடுதா? இப்ப அதுக்கு அடுத்த காலம் சொல்லுங்க. இப்போ 2ல பாதி 1 இருக்கு. இப்ப இதுல எதுலயுமே நடுவுல ஒரு காலபிரமாணம் இருக்கு, அது எதுவுமே சேரல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் காலம் சொன்னீங்கல்ல, 8 அக்ஷரம் வந்தது ஃபர்ஸ்ட் காலபிரமாணம். அப்புறம் 4 அக்ஷரம் வந்தது 2வது காலபிரமாணம். 2 அக்ஷரம் வந்தது 3வது காலபிரமாணம் சொல்றோம். ஆக்சுவலா அது 3வதுன்றது காலபிரமாணமே கிடையாது, அதுதான் 4வது காலபிரமாணம். இதுல புரியுதா சொல்றது? லயமும் அப்படி புரியும். அது ஏன் 3வதுன்னு சொல்றாங்க, சொல்லி இருப்பாங்கன்னு என்ன பொறுத்தவரையும் யோசனை பண்ணி பார்த்தா அந்த 3வது பிளேஸ் வருது. அது ஆக்சுவலா 1 2 3வதுன்னு ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அந்த இடம் வர்றதுனால அது 3வது காலபிரமாணம்னு சொல்லி இருக்கலாம். ஆனா 3வதுன்றது ஒரு காலபிரமாணமே கிடையாது சதுசுர லயத்துல. எல்லா லயத்துக்குமே அப்படிதான். இப்ப அப்படியே திருப்பி சொல்லுங்க. 1 இப்ப நீங்க சொன்ன அந்த அந்த கணக்கு வந்துடும். தக் கிட்ட கிட்ட தைக்கி தி கிட்ட, இது ஒரு அக்ஷரத்துக்கு ஒரு லயம் வருதா? இப்ப இதுக்கு அடுத்த காலம் தா கிட்ட கிட்ட தைக்கி 2 அக்ஷரம் வந்துச்சு. 1ல பாதி 2 வந்துடுச்சு. இப்ப அதுக்கு அடுத்த காலபிரமாணம் தா கிட்ட கிட்ட தைக்கி தா. இப்போ 1க்கு பாதி 2 அக்ஷரம், 1 1 2 ஆயிடுத்து. அப்புறம் இங்க வேற என்ன ஆயிருக்கு? 2 2 4 ஆயிருக்கு. ஆக்சுவலா 1 2 இந்த 2ம் சேர்த்து இது 4 ஆயிருக்கு. இப்ப அதுக்கு அடுத்த காலபிரமாணம் 4 4 சேர்த்து 8 தா கி ட கி ட தா கி ட. இப்போ 4 4 8. அப்ப காலபிரமாணம் எப்படி பிரியுது? 1 1 + 1 சேர்த்தா 2, 2 + 2 சேர்த்தா 4, 4 + 4 சேர்த்தா 8 + 8 சேர்த்தா 16. இப்ப அதுக்கு கீழ்காலம்னு ஒண்ணு இருக்கு, அது வேணா ஒரு வாட்டி சொல்லி பார்ப்போமா? இப்ப அது எப்படி வரணும்? வரா மாதிரி இருந்தா அது கீழ்காலம். சவுண்டா சொல்லு. 16 என்ன 16 வரணும்? 8 கூட இன்னொரு 8 ஆட் ஆகணும். இப்ப அது சொல்லி பார்ப்போமா? தா கி ட கி ட தா கி தி. இப்ப இதுவே தக்க திமில சொல்லணும்னா தா கா தி மீ தா. முடிஞ்சிடுச்சா? இதுக்கு அடுத்த காலம் நீ சொல்லு. 32 16 கூட பாதி 32. அதுக்கு அடுத்த காலம் சொல்லு. அதுக்கு மேற்காலம் இல்ல, அது கீழே சொல்லு. இப்ப எப்படி போனோம்? ரிவர்ஸ் போனோம். 8க்கு சொல்லு. 16க்கு சொன்னோம்ல, இப்ப 8க்கு சொல்லு. காலபிரமாணம் வரணும்னா ஒண்ணு இப்படி வரணும், இல்லைன்னா அப்படி போகணும். அவ்வளவுதான் விஷயமே கண்டி, வேற எப்படியுமே போவாது. நம்ம ஒரு விஷயத்த அமைக்கிறத பொறுத்துதான் அந்த லயத்தை நம்ம மாத்திக்கணும். இப்ப நம்ம எப்படி போறோம்? கீழே போயிட்டு இருக்கோம். இப்ப நீ மேல வா சொல்லு. தக்க திமி விளம்பத்துக்கு சொன்னோம்ல, அதிவிளம்பம், அது பேரு அதிவிளம்பம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப விளம்பத்துக்கு சொல்லு. இப்ப இது எப்படி சொன்ன? அதுதான் எப்படி சொன்ன? அப்படியே பாதி வருதுன்னு தெரியும், அது எப்படி சொன்ன? சவுண்டா சொல்லு, சவுண்டா சொல்லு. ஒன்னொன்னுத்துக்கும் சொல்லு. எத்தனை எழுத்து இருக்கு அதுல? 4 எழுத்து தான் இருக்கு. தா கா தி மீ. அதுல நம்ம முதல் தா 4 அக்ஷரத்துக்கு சொல்றோம், கா 4 அக்ஷரத்துக்கு சொல்றோம்,
தி 4 அக்ஷரத்துக்கு சொல்றோம், மீ 4 அக்ஷரத்துக்கு சொல்றோம். இப்ப அப்படியே அது அடுத்த காலமா அவ சொல்ல என்ன பண்றோம்? கா 2 அச்சத்துக்கு சொல்றோம், கா 2 அச்சத்துக்கு சொல்றோம், தி 2 அச்சத்துக்கு சொல்றோம், மீ 2 அச்சத்துக்கு. விளம்ப காலம் வந்துருச்சு. அதுக்கு அடுத்த காலம் சொல்லு. கா கா ஜி ஜி தும் தும். தக்க திமி சொல்றேன்னா தாத்தா தீதி தோணும்னு சொல்ற. கா கா க க ஜி. அவன் எப்படி சொன்னான் அப்படி சொல்லு. நீ சொல்லு. க க தி மீ க க தி. தக்க சொன்னல, வெறும் தக்க திம்மி தான் இங்க. தத்தக்காரன் தக்க திம்மி தானே சொல்றோம். த க தி மீ, அவ்வளவுதான். அவன் சொன்னது என்ன சொன்னா? க க. அவன் சொன்னது க க தி மீ. இது விளம்பம். இப்ப அடுத்த இதுக்கு அடுத்தது எப்படி சொல்ற? அதுக்கு இப்ப நீ சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்? அது வந்து 4 அச்சத்துக்கு 2 அச்சத்துக்கு சொல்லுங்க. சொல்லு. 2 அச்சத்துக்கு ஒரு கீழே காலம் 2 அச்சத்துக்கு வருது. எது 2 அக்ஷரத்துக்கு வருது? நீ சொல்லு, சவுண்டா சொல்லு. தாக்கு 2 அச்சரம், காக்கு 2 அச்சரம், தீக்கு 2 அச்சரம், மீக்கு 2 அச்சரம், 8 அச்சரம். ஒரு தாக்கு 2 அக்ஷரம், ஒரு தீக்கு 2 அக்ஷரம், மறுபடியும் தாக்கு 2 அச்சரம், தாக்கு 2 அக்ஷரம், காக்கு 2 அக்ஷரம், தீக்கு 2 அக்ஷரம், மீக்கு 2 அக்ஷரம் பட்டாவல். இது வந்து விளம்பம். இப்ப அதுக்கு முன்ன பாடினதுக்கு 4 அக்ஷரம் வந்து ஒரு எழுத்துக்கு 4 அக்ஷரம் வந்தது. இப்போ அந்த லயம் எப்படி மாறி இருக்கு? அப்படியே பாதியே மாறிடுச்சு. 4 ஒரு எழுத்துக்கு 4 அக்ஷரம் வந்தது, இப்போ ஒரு எழுத்துக்கு 2 அக்ஷரமா ஆயிடுச்சு. இது வந்து விளம்ப காலம். இதுக்கு அடுத்த காலம் இப்ப நீ சொன்ன காலம், 4 இப்ப அவர் சொன்ன காலம் மத்தியம காலம். அந்த மத்தியம காலம் எப்படி வருது? ஒரு எழுத்துக்கு ஒரு அச்சரம். த க தி மீ, ஒரு அக்ஷரத்துக்கு ஒரு எழுத்து வருது. அவர் சொன்னது 2 அக்ஷரத்துக்கு ஒரு எழுத்து சொன்னாரு. அதுல அப்படியே பாதி கன்வெர்ட் ஆயிடுது. 8ல இருந்து பாதி 4க்கு வந்துடுச்சு. அந்த 4ல தா ஒரு பக்கம், கா ஒரு பக்கம், தி ஒரு பக்கம், மீ ஒரு பக்கம். அப்படியே லயம் எப்படி வருது? பாதி பாதி தானே வருது. இப்ப இதுக்கு அடுத்த காலம்னா இது எப்படி வருது? ஒரு அச்சரத்துக்கு 2 எழுத்து அந்த மாதிரி. ஒரு அக்ஷரத்துக்கு ஒரு தாக்கா, ஒரு அக்ஷரத்துக்கு ஒரு தீமி, அதுலயும் அப்படியே பாதி ஆயிடுது. லயம் எப்படி வருது? எல்லாத்துக்குமே பாதி பாதி தான் வரும். அது எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கு அடுத்தது தக்க திம்மி 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 தா, அதுக்கும் பாதி. அதுக்கு அடுத்ததும் இருக்கு. தக்க திம்மி 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 தா, அதுக்கு அடுத்தது இருக்குது. தகதிமி தகதி 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 தகதிமி தகதி தகதி தகதிமி தகதி தகதி தகதிமி தகதி தகதிமி தகதி தகதி தகதிமி தகதி தகதி தகதிமி தகதி தகதி. அவங்கவுங்களோட திறமையை பொறுத்து இருக்கு எல்லாமே. லயம் எப்படி வருதுன்னா இப்படிதான் லயமே வருது. இதுல வேற எதனா மாற்று இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது ஒரு எப்படி சொல்றது இருக்கு. அதுக்குள்ள போய் இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும்னா இருக்கு. அதெல்லாம் நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் உங்களுக்கு. இது இந்த பேசிக் வரையும் இது. இப்ப இதுல வேற என்ன டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், லயம் வேற, கணக்கு வேற. கணக்கு வேற. நான் சொன்னதுல 2 இருக்கு. அதுல நான் சொன்னது எல்லாமே தா 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 தான்னு இப்படி ஒரு டோன் கேக்குது. இது லயம். இதுக்கு அடுத்த லயம் என்னன்னா தா 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 தா. இதுக்கு அடுத்த லயம் என்னன்னா தா 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 தா. அடுத்தது தா 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 தா. அதுக்கு இததான் நான் பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் சொல்றது என்ன, லயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், மேத்தமெட்டிக்ஸை பத்தி பேசல. நான் சொல்ற இது எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா லயம் கணக்கு தான் இப்ப பேசிட்டு இருக்கேன். இப்ப இது நடுவுல ஒண்ணு இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த 12 9 இப்ப மிசரை எடுத்தீங்கன்னா 21, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது மேத்தமெட்டிக்ஸ் கணக்குல பாத்தீங்கன்னா அது கரெக்ட். லயத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. கணக்குக்கும்
அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது சொன்னது எல்லாமே நான் சொன்னது லயம், இது கணக்கு. லயம் வேற, கணக்கு வேற. லயன்றது இந்த ஆர்டர் மட்டும் தான் பிரியும், கணக்கு வந்து எந்த ஆர்டர் வேணாலும் பிரியலாம். ஓம் சரவண பவா.